ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பர்சனலி நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாமே எதை பேஸ் பண்ணி பில்டு பண்ணியிருக்கோம், இதை மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு கேபிட்டல் லாஸ் இல்லாமல் ஓவராலாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் சிஸ்டம், விச் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, கேண்டில்ஸ்டிக்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு, இதெல்லாமே பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட கோல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டில் ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேட்ஸ் தான் நம்ம எடுப்போம். அதாவது இருக்கிறதுலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ட்ரேட்ஸை கண்டுபிடிச்சி எடுத்து வி ஹோல்ட் இட் ஃபார் மந்த்ஸ். ஸோ மந்த்ஸ் கணக்கில் ஹோல்டு பண்ணி 30%, 50%, 100% வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸை கேப்சர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கலாம். இந்தியாவில் டாப் கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 200 ஸ்டாக்ஸுமே எல்லா வருஷமே மேலே தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வந்து மேலேயும் போகும், சைடுவேஸ்லையும் இருக்கும், டவுன் ட்ரெண்ட்லையும் போகும். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 months to 6 monthsக்கு எதெல்லாம் 30 to 50% to 100% அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சி வி டேக் என்ட்ரி வித் எ மினிமல் ஸ்டாப் லாஸ். whenever we win very big, so that இந்த ஸ்ட்ராட்டஜியோட கோல் 1-2 ட்ரேட்ஸ், நம்ம ஒரு 10 ட்ரேடு நம்ம லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ட்ரேடு நம்ம வந்து எடுக்கணும்னாலும் நமக்கு வந்து ஒரு 5 ட்ரேட் லாஸ் கொடுக்குது, வெறும் 5 ட்ரேடு தான் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். 5 ட்ரேட் லாஸில் ஒரு ட்ரேட்லையுமே நம்ம லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் லூஸ் பண்ணுறனாலும் ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது 20,000 rupees, 30,000 rupees, 50,000 rupees ப்ராஃபிட் பண்ணுவோம். அப்போ 5 ட்ரேடில் லாஸ் போட்டிங்கன்னா 50,000 ரூபாய் ஆகுதுன்னா 5 ட்ரேட் இன்டூ 20,000 ப்ராஃபிட் போட்டிங்கன்னா 1 lakh rupees. ஸோ ஓவராலாக அந்த இயர் நம்ம 50,000 rupees என்ன பண்ணியிருக்க முடியும், ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டியே என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இட் கேன் பி ஒர்க்கபிள் இன் ஸ்டாக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம், இண்டெக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம், கிரிப்டோ மார்க்கெட்டில் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். இதோட ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிரிப்டோவில் எப்படி என்ட்ரிஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பிட்காயின் அண்ட் எத்திரியம் ரெண்டுலையுமே நம்மளோட ட்ரேட்ஸ் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிட்காயினில் ரைட் நோ எவ்வளோ ப்ராஃபிட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.25% ப்ராஃபிட் உட்காந்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 25% ப்ராஃபிட்ஸ் உட்காந்துருக்கோம். இதே எத்திரியமில் பார்த்தீங்கன்னா 57% ப்ராஃபிட்ஸ் உட்காந்துருக்கோம். ஸோ இதை கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் 2 months தான் ஆச்சு. அண்ட் இது எப்படி நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத இன்டெப்தா பார்க்கலாம். எத்திரியம் சார்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ சார்ட்டுக்கு போய்க்கலாம். திஸ் இஸ் எத்திரியமோட சார்ட் ஆக்சுவலாக. ஸோ எத்திரியமில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் பின்பாரு இட்ஸ் அ வெரி குட் சப்போர்ட் ஜோன் ஆக்சுவலாக. ஸோ சப்போர்ட் ஜோனில் வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். எ மார்னிங் ஸ்டார் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஹேஸ் கம்மு. இங்கே நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இதில் நம்ம லாஸ் எடுத்திருந்தாலும் நம்ம எவ்வளோ லாஸ் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்டில் நம்ம லாஸ் எடுத்திருப்போம். ஆனால் இந்த ட்ரேடு நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இருக்கிறனால ப்ராஃபிட்ஸில் தான் போச்சு. பட் இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55% ப்ராஃபிட்ஸில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். So this is our area of entry and this is the profits which we have made in the particular trade. And இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்தங்காட்டி கண்டினியூஸாக இங்கே பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிட்டோம், புக் பண்ணிட்டோம். அண்ட் ரிமைனிங் ப்ராஃபிட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயில் பண்ண போகிறோம். அண்ட் இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற குவான்டிட்டிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30,000 rupees போட்டிருந்தோம். அதில் 15,000 rupeesக்கான ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 14,000க்கான ப்ராஃபிட்ஸ் தட் இஸ் 1,561 rupees என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ரைட். ஸோ ரிகார்டிங் பிட்காயின் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்ல நம்ம எங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா சிமிலர்லி இந்த சப்போர்ட் ஏரியா. ஸோ இங்கே நமக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எகெயின் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வந்துச்சு. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாஸில் நம்ம என்ன எடுத்திருந்தோம், என்ட்ரி எடுத்திருந்தோம். இங்கே நமக்கு வந்து என்ட்ரி ஏரியா சம்வேர் அரௌண்ட் ஹியர். இங்கே நமக்கு 15% லாஸ் ஆயிருக்கும். லாஸே ஆயிருந்தாலும் 15% ஆயிருக்கும். பட் we have almost made கிட்டத்தட்ட 30%. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்லையும் சரி இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்லையும் சரி ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ஸ் 1:2க்கு மேலேயே நம்ம என்ன பண்ணியாச்சு, கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அதனால ப்ராஃபிட்ஸ் பாதி புக் பண்ணியாச்சு. ரிமைனிங் ப்ராஃபிட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரெயில் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மூவ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த 50%ங்கிறது எத்திரியம் 100% வரைக்கும் போகலாம். பிட்காயினோட மூவ்ங்கிறது 50% to 100% வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன். அண்ட் லாஸ்ட் 1 yearல மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நான் மொத்தமாகவே கிரிப்டோவில் எடுத்த ட்ரேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 ட்ரேட்ஸ் தான்.
ஸோ இந்த 2 ட்ரேடு, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த சேனலோட பிரேக் டவுனில் ரீடெஸ்ட்டில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட்லையுமே கிட்டத்தட்ட 50% மேலே என்ன பண்ணியிருந்தோம், ரிட்டர்ன்ஸை கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கான ப்ரூஃப்ஸுமே நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் பை டேக்கிங் 3 ட்ரேட்ஸே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரேடோட இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 127% நமக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங்கிற கான்செப்டே இதுதான். நம்ம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் ரேண்டம் ட்ரேட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்டாக நமக்கு இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. ரைட். ஸோ அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் ட்ரேட், ஒன்லி த ட்ரேட் விச் ஹேஸ் மேக்ஸிமம் குவாலிட்டியை கண்டுபிடிச்சி அந்த ட்ரேட்ஸை மட்டும்தான் நம்ம என்னவே பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ whenever we lose 5%, 10%, 20%. whenever we win 30%, 50%, 100%. and this is the formula to overall profitable trading. and why high probability trading அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீக்லி 4 hours போதுமானது, எதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டி, உங்களுக்கு பெரிய சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. 3 ட்ரேட்லையும் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் 1000 ரூபா கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ப்ரோக்கருக்கு சார்ஜஸ் கட்ட மாட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் எடுக்கிறதுனால ஓவராலாக ஒரு பெரிய லாஸஸில் போய் உட்கார மாட்டீங்க, ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுறதுனால. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, ட்ரேடிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் என்னோட ஃபியரும் கிரீடும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் எமோஷன்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ இதை நான் கிரிப்டோ மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இண்டெக்ஸஸ்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைவர்சிஃபைடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 6 months வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு கிரிப்டோ வேறு லெவலில் எனக்கு என்ன கிடைச்சது, மூவ்மெண்ட் கிடைச்சிது. ஈவன் இந்தியாவில் இருந்துகிட்டே நம்மளால் MON 100 மாதிரி இடிஎஃப்ஸை சூஸ் பண்ணி அமெரிக்கன் மார்க்கெட்டோட ரேலியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் டைவர்சிஃபைட் இன் ஆல் த மார்க்கெட் ஸோ தட் whenever there is an opportunity in the market அதை நம்ம கேப்சர் பண்ணி நம்மளால ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ண முடியும், மணி மேக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி விச் ஐ யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் கேப்சர் த ட்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் நாட் அ ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போ வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும்னா என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் போக போக நாய்ஸஸ் அதிகமாகி ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுங்கிறக்காக இதை பில்டப் பண்ணும்போதே இதை லாஜிக் பேஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மந்த்ஸ் கணக்கில் ஹோல்டு பண்ணுவோம், இதை டேஸ் டு வீக்ஸ் கணக்கில் மட்டும் தான் ஹோல்டு பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். இங்கே நம்ம கேப்சர் பண்ண போகிறது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் இன் போத் த டைரக்ஷன். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லாங் சைடில் மட்டும் தான் மணி மேக் பண்ண முடியும், மார்க்கெட் மேலே போனால் மட்டும் தான் மணி மேக் பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் மேலே போனாலும் யூ மேக் மணி, மார்க்கெட் கீழே போனாலும் யூ மேக் மணி. வென் யூ லூஸ் மணி வென் மார்க்கெட் இஸ் இன் சைட்வேஸ் ஆர் வாலடைல் மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் மணி லூஸ் பண்ணுவீங்க. பட் மார்க்கெட் மேலே போகும்போது யூ மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை நீங்கள் வந்து இங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணுறீங்க, இல்லை இங்கே பை பண்ணி நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் இந்த மார்க்கெட். அண்ட் அந்த ப்ராஃபிட்ஸில் சின்ன லாஸஸும் உங்களால் ஓவராலாக கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலையுமே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், லாஸஸ் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கணும், ப்ராஃபிட்ஸ் வரும்போது ரொம்ப பெருசாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் லாஸஸ் வில் பி வெரி வெரி ஸ்மால் வென் தேர் இஸ் அ ப்ராஃபிட் இன் த மார்க்கெட். அண்ட் நீங்கள் அதை ட்ரெயில் பண்ணி உங்களால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதோட பியூட்டி என்னன்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, இண்டெக்ஸ் இது எல்லாத்தையுமே பை பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees நம்ம என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். திஸ் வில் டேக் அரௌண்ட் 2 months 2-3 months பீரியட்லேருந்து 6 months பீரியட் எதுக்கும் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காக. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பிளெட்ஜ் பண்ண போகிறோம். பிளெட்ஜ்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், விச் இஸ் ஆஃப் ஒரு 10 லட்ச ரூபா வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லேண்டை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேண்டை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு இதை நீங்கள் அடமானம் வச்சு எனக்கு ஒரு 9 lakh rupees என்ன கொடுங்க, நான் லோன் கொடுங்கன்னு கேட்குறேன். பேங்க்காரனும் கொடுக்குறான். இப்போ நான் அந்த 9 lakhs எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அந்த பிஸ்னஸ் ஃப்ரேம் ஒர்க் தான் கேப்சர் த ட்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க். அந்த லேண்டை நான் பிளட்ஜ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பிளட்ஜ் பண்ண இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங்ல நம்ம வந்து பை பண்ண ஸ்டாக்ஸ். இதில் பியூட்டி என்னன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 year ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 1 year கழிச்சு
இதுலயும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருப்பேன். அண்ட் இதுவுமே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே நான் என்ன பண்ண போறது இல்லை, வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. எங்கிட்ட இருக்கிற கேஷ் யூஸ் பண்ணி நான் ஸ்டாக்ஸை வாங்க போறேன், ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ், கிரிப்டோஸ் இதெல்லாம் வாங்க போறேன். இதை நான் பிளட்ஜ் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் த ட்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் இது யூஸ் பண்ண போறேன். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மூலியமா பாசிபிள். ஸோ இது எதெல்லாம் நான் ட்ரேட் பண்ண போறேன், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ண போறேன். கோல்டு இஸ் அ வெரி சாலிட் இன்ஸ்ட்ருமெண்ட், சில்வர் அண்ட் நிஃப்டி. ஸோ இது எல்லாத்துலையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில இதில் ஆப்ஷன் செல்லிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை கேப்சர் பண்ணி நம்மளால வந்து கன்சிஸ்டன்டா மார்க்கெட்ல மணி மேக் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சில்வர்னு ஒரு ட்ரேட் இருக்கு, சில்வர் இருக்கு. ஸோ சில்வர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர் யூ ஏபிள் டு see this silver? ஆக்சுவலாக சில்வரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாருங்க. இங்கிருந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளால ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிக்க முடியும். இங்கிருந்து பெரிய ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இந்த இடத்துல சைடுவேஸ் இங்கே நமக்கு குட்டி குட்டி லாசஸ் அடிச்சிருக்கும். திருப்பி இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட், இங்கிருந்து குட்டி குட்டி லாசஸ், இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட், குட்டி குட்டி லாசஸ், இங்கே ஒரு பெரிய ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்டில் மட்டுமே இஃப் யூ ஆர் ஏபிள் டு see ஆல்மோஸ்ட் இங்கிருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட மார்க்கெட் 8% என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம லாஸ்ட் வீக் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணோம். ஸோ அதுக்கான P&L ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ நம்ம என்ன போய்க்கலாம், கமோடிட்டியில் போய்க்கலாம். கமோடிட்டியில் கம்பைண்டு. ஸோ லாஸ்ட் 7 டேஸோட ரிப்போர்ட் பாருங்க. ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கிட்டத்தட்ட சில்வர் மைக்ரோல மட்டும் 8,000 rupees நம்ம லாஸ்ட் வீக் என்ன புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 rupees என்ன புக் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள் பை கேப்சரிங் த ட்ரெண்ட். ஸோ அப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது, எந்த இடத்துல டார்கெட் போடுறது, இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள டிஃபைன்டு ரூல்ஸாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கெஸ் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரேண்டமான ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா எகெயின் இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 30 minutes per டேங்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ தட் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வர ப்ராஃபிட்ஸ் உங்கள் மந்த்லி இன்கம்காக எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் வர ப்ராஃபிட்ஸை ஓவராலாக காம்பவுண்ட் பண்ணி உங்களோட கேபிட்டலை ஒரு நல்ல ஒரு குட் ஃபிகருக்கு ஈஸியாகவே உங்களால் கொண்டு போயிட முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னாலும் பெரிய சார்ஜஸ் இருக்காது. ஏன்னா மந்த்லி இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 ட்ரேட்ஸ் எடுப்போம். அது இயர்லியே நம்ம 10 ட்ரேட் 20 ட்ரேட் தான் எடுப்போம். இதே நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்க போகிறதுல உங்களோட கேபிட்டலை ப்ளோ பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஒரு ட்ரேடுக்கு 1% மேலே நம்ம ரிஸ்க்கே எடுக்க மாட்டோம். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஃபிலாசபி ரொம்ப சிம்பிள். எய்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ட்ரேட்ஸ் எடுக்கணும், இல்லை ஜெயிக்கும் போது நான் ரொம்ப பெருசாக ஜெயிக்கணும், லூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக லூஸ் பண்ணணும். இதுதான் என்னோட ஐடியாலஜி. அப்போது ஓவராலாக நான் 1 month ப்ராஃபிட்டே பண்ணாட்டி பரவாயில்ல, ஆனால் பெரிய லாஸஸில் போய் நான் என்ன பண்ண மாட்டேன், நிற்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட அல்டிமேட் கோல். இதுதான் என்னோட சீக்ரெட் டு சக்ஸஸ் இன் ட்ரேடிங் கொண்டு சொல்லுவேன். இங்கே நிறைய பேர் புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க நான் வந்து லட்சத்தில் சம்பாதிக்கணும், கோடியில் சம்பாதிக்கணும், ஒரே ட்ரேடில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும் வராங்க. ஆனால் யாருமே கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. நான் யூஸ் பண்ணுற ரெண்டு ஸ்ட்ராட்டஜிலையுமே என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது அல்டிமேட் அஜெண்டா. ஒரு மாசம் ப்ராஃபிட்டே பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனா பெருசா எனக்கு எந்த ஒரு லாஸுமே கேபிட்டல் லாஸ் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சில் போகும்போது என்னால் கன்சிஸ்டன்டா ஓவராலா ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிட்டு கன்சிஸ்டன்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 1-on-1 கால் எங்கிட்ட புக் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் கிவ் யூ த கிளாரிட்டி அண்ட் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் ட்ரேடிங்.